தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. எப்பவுமே பைபிள் வசனத்தை சொல்றவர் இன்னைக்கு திடீர்னு திருக்குறளை சொல்றாரு அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தீயினால நம்மளுக்கு ஏற்பட்ட காயம் ஆறிரும். ஆனா பிறர் நம்மை சபித்த, பிறர் நம்மை பழிச்சொல் சுமத்தின அந்த காயம் நம் மனதுல என்னைக்குமே ஆறாத வடுவாய் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். ஆனா வேதம் சொல்லுகிறது எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு. தேவன் நம்ம கூடவே தான் இருக்கிறார். பிறர் நமக்கு எதிராக 1000 காரியங்களை பேசி இருக்கலாம், எவ்வளவோ பழிச்சொற்களை நம்ம மேல சுமத்தி இருக்கலாம், நிந்தைகள் அவமானங்கள்னால நம்ம காயப்படும்படியான அநேக காரியங்களை நமக்கு செய்திருக்கலாம். அதனால நம்ம மனதுல காயங்கள் ஆறாத வடுவா இருக்குது பார்த்தீங்களா? அந்த காயத்தை ஆற்றும்படியாக தான் தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணி இருக்கிறாருங்க. விசுவாசிங்க. உங்க உள்ளத்துல மனிதர்கள் ஏற்படுத்தின ஆறாத காயங்களை அவர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார்.